ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்ட் என்ன சுவை என்ன அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல கரசரமாக இருக்கும். சாம்பார் சாதம் பருப்பு சாதத்துக்குலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. 1/2 கிலோ அவரைக்காய் நல்லா நார் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 காஞ்ச மிளகாவை எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. மிளகா வறுத்து தூள் பண்ணி அவரைக்காய்க்கு போட போகிறோம். நல்லா 10 காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. செவக்க வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா தூள் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மிளகா கொரண்டு தூள் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பொரியல் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணும்போது பொரியல் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் உங்கள் வீட்டு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடியின நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் இருந்தால் போதும். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பண்ணும்போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ குட்டி குட்டியாக நறுக்கின அவரைக்காவையும் போட்டுக்கலாம். இப்போவே சின்ன வெங்காயமும் அந்த தேங்காய் எண்ணெயும் வாசனை செம்மையாக இருக்குது. நல்லா காய் போட்டு அவரைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்குவேன். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அவரைக்காய் போட்டிருக்கேன். பார்க்கும்போது காய் நிறையா இருக்குங்க. வதக்க காய் நல்லா கம்மியாயிடும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டுறாதீங்க. காய் நல்லா வதங்கினதும் உப்பு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா வறுத்து பொடி பண்ணின மிளகா பொடியும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிளகா வறுத்து தூள் பண்ணி போட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா நீங்கள் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் முடிஞ்சிடுங்க. 10 மினிட்ஸ்க்குள்ளே அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். தண்ணி கொஞ்சம் கூட போடாதீங்க. தண்ணி ஊற்றினா காயோட சத்தே போயிடும். நம்ம அடுப்பு சிம்மில் வச்சுட்டாவே 5 மினிட்ஸில் எந்த காயினாலும் சரி சீக்கிரமாக பொரியல் ரெடி ஆகிடும். கொஞ்சமாக மேலே வந்து 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்ல சுருளை வதக்கிக்கோங்க. தேங்காய் போட்டு பண்ணுறதா இருந்தால் மிளகாத்தூள் போட வேண்டாம். நம்ம இப்போ தேங்காய் எதுவும் போட போகிறது இல்லை. அதனால தான் இப்போது காஞ்ச மிளகாய் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கோம். இது நல்லா சாம்பார் சாதத்துக்கு பருப்பு குழம்புக்கெலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக அவரைக்காய் நல்லா வெந்திருக்கு. தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றலை. செம்மையாக காய் சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டாவே போதும். எந்த காயினாலும் சரி சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், டேஸ்டியான சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதம் பருப்பு குழம்புக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். கரசரமாக இருக்கும். நம்ம மிளகா வறுத்து அரைச்சி பொடி பண்ணி போட்டதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.